ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரண்ட் எலாஸ்டிக் நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதனுடைய பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து எலாஸ்டிக் நைட்டிக்கு மார்க்கிங் அண்டு கட்டிங் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒன்லி ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும்தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்து எதை ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து ஸ்ட்ரிப்பு வந்து வரும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஸ்லீவும், அதுக்கு பிறகு தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ எதை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் 2 வந்து மெயின் பீஸு, 2 வந்து நம்ம உள்ளாடி வரக்கூடிய பீஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது எனக்கு சிங்கிள் பீஸாக இல்லாததுனாலக்கு நான் அதை வந்து சின்ன துண்டாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஜாயின் போட்டு அதை ஒரு சிங்கிள் பீஸாக ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிங்கிள் பீஸாகவே கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு ஜாயின் போட தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ மெயின் பீஸை நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ மெயின் பீஸை எடுத்துட்டு ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸ் ஆகுறது மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து துணியை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம் அதில் வந்து நல்லா கரெக்டாக லெவல் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ வந்து சுருக்கு எதுவுமே இல்லாதது மாதிரி. அதுக்கு பிறகு சைடு ஓரத்தில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 2மே ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படி கூட நீங்கள் விடலாம். ஏன்னா அதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த சைட்லேயே நம்ம தையல் போடும்போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதுலேயும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துருக்குறோம். ஸோ இதில் தையல் போடாமலும் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணதாக இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஷோல்டரில் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 2மே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் ஒரு 6 இன்ச் சைஸில் தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து எனக்கு அது துணி ஒழுங்காக தேவையாததுனாலக்கு ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு 7 இன்ச் சைஸில் எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து லென்த் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பிசுறு இருக்கிறதுனாலக்கு ஒரே ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம அதை கீழே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து இது நீங்கள் ஸ்லீவில் பண்ணதாக இருந்தாலும் இதே மாதிரி தான் ஸ்லீவில் கீழே வந்து நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவில் வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க துண்டு வந்து தையல் தெரியும் அப்படின்னுக்காக அதில் ஒரு டிசைன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த லேஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்லீவுக்கு மேலே இந்த லேஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஸும் ஸ்லீவையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸ் அதாவது அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இதுக்கு மேலே வச்சு திருப்பி வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பார்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் இதில் வந்து எல்லாமே சேர்த்து தான் வச்சு தையல் போட போகிறேன். நீங்கள் லேஸை வந்து நம்ம ஸ்லீவில் நீங்கள் வச்சு தையல் போடும்போது அந்த லேஸ் வந்து வெளியில் தெரிகிறது மாதிரி வைக்காமல் அந்த நம்ம ஸ்லீவோட துணியோட மேலே அதாவது ஒரு பாயிண்ட் மேலே வர்றது மாதிரி வச்சு எடுத்துடுங்க. ஏன்னா சில லேஸ் வந்து நம்ம உடம்புல குத்துனால இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு தையல் போடும்போது உங்களுக்கு வந்து உடம்புல எந்த இரிட்டேஷன் இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் தையல் போடும்போது லேஸில் வந்து கரெக்டான ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும். ஸோ அன்இவனாக நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த லேஸ்னுடைய டிசைன் வந்து உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தையல் வந்து ஸ்லீவை வந்து பார்த்து இருக்கிறது மாதிரி அதாவது பேக் சைடெலாம் போட்டிருக்க அந்த தையல் வந்து ஸ்லீவை வந்து டாப் மேலே பார்த்து இருக்கிறது மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டாப் ஸ்டிச் போடும்போது பதிஞ்சால இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த டிசைன் வந்து கீழே இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தான் வந்து நீங்கள் வச்சு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து இனி ஒரு ஸ்லீவையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க.
ஸோ இப்போ இதனுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த லேஸும் இதுவும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறனாலைக்கு எனக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்லீவோட லென்த் வந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம பேக் நெக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பேக் நெக் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே கொடுக்குற அந்த துணியில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணாலே போதும். பட் நான் இதில் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். பட் டபுள் ஃபோல்டிங் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம நெக்கில் வச்சு சைடை அடிச்சுட்டு உள்ளே விடும்போது அது உள்ளாடி போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணாலே போதும். அதே இது உங்களுக்கு கரை பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் போடவே தேவையில்லை. நீங்கள் அந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து டபுள் ஃபோல்டு தான் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இந்த 3 சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனாலக்கி லென்த்து வந்து எனக்கு ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதே மாதிரி ஒரு கிளாத்து கட் பண்ணி நான் ஜாயின் போட்டுட்டு லென்த்தை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்னால் நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண முடியும். இந்த பீஸ் நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம 2 இன்ச்சில் கட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவே வந்து விட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம பேக் நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எதனால் எனக்கு இது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடாது. சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணி நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். பட் வந்து நான் இதில் டபுள் ஃபோல்டு பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணதுனாலைக்கு தான் இப்போ நான் வந்து திருப்பி வந்து இதில் வந்து ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நெக்கில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது காணாது. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த ஜாயிண்டிங் போட்டு நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டதுக்கு பிறகு இதையும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ இந்த கிளாத்தை நம்ம பேக் நெக்கில் வச்சு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட அதாவது பேக் நெக்கோட ரைட் சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதனோட ரைட் சைடும் 2 ப்ளேஸ் ஆகுறது மாதிரி நீங்கள் வச்சுடுங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு சைடில் 1.25 இன்னொரு சைடில் 1.25 நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 சைட்லேயுமே வந்து ஈவனாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணதுக்கு பிறகு கரெக்டாக அதில் வந்து பின் பண்ணிக்கோங்க 2 சைட்லேயுமே. ஸோ நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாது. நமக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக அதே அளவில் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து நெக் டிசைன் படி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இது பா நெக்னால் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் தையல் போட்டுட்டு அந்த பா ஷேப்பில் வரும்போது நீடில் பின் பண்ணிவிட்டு திருப்பி துணியை டர்ன் பண்ணி நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் 2 சைடும் கார்னர்லேயும் வந்து நம்ம நீடில் பின் பண்ணிவிட்டு துணியை திருப்பிட்டு ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தையல் போட்டதுக்கு பிறகு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ இந்த 2 சைடு கார்னர்லையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அந்த கார்னர் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் வந்து நம்ம பண்ணுறோம். கட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போது சைடு ஓரத்தில் ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அந்த கார்னரில் வரும்போது நீடில் பின் பண்ணிவிட்டு துணியை திருப்பிட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தையல் போடணும். ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் வரும்போது நீடில் வந்து பின் பண்ணிவிட்டு துணியை திருப்பிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இது நம்ம ரவுண்ட் நெக்கு அப்படின்னா நீங்கள் ரவுண்டாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனர் நெக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பேக் நெக் ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு மேலே எண்டிங்கில் ஒரே ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரிப்பை வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரிப்பை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரிப்போட ரைட் சைடும் ப்ளேஸ் ஆகுறது மாதிரி இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த சைடு கார்னர்லேயும் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த சைட்லேயும் இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக் நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. கட்டிங்கும் சரி அந்த ஸ்டிச்சிங்கும் சரி ஈஸியான மெத்தட்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் நைட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து டீட்டெயிலாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடு ஸ்ட்ரிப்பும் ரெடி பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து வைக்கிறதுக்காக அந்த மேலே இருக்கிற அந்த துணியை வந்து நம்ம இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எலாஸ்டிக்கை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 3/4 இன்ச்சு சைஸ் எலாஸ்டிக் எடுத்துருக்கிறதுனாலைக்கு நான் அதை டபுளாக எடுத்துகிட்டு தையலுக்காகவும் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து இதில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். லைன் போட்டதுக்கு பிறகு நம்ம இந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும். டேப்பில் இந்த மாதிரி வித்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையலுக்காகவும் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.25 வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த 2.25 நம்ம இப்போ வந்து இந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மார்க்கிங் வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். அதிலேருந்து இந்த ஆம் ஹோல் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஓரத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம எடுத்துருக்கிற அந்த எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்கான அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ இந்த ஹோலுக்குள்ளாடி நம்ம ஒரு எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு நான் எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அதில் வந்து எண்டிங்கில் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த எலாஸ்டிக்கோடைய லாஸ்ட்லேயும் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருக்கக்கூடிய பின்னை இந்த ஹோலுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடோடு அதை வெளியில் எடுக்கணும். நீங்கள் எலாஸ்டிக்கில் 2 சைட்லேயுமே பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடில் வந்து பின் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளாடி போயிடும். ஸோ உள்ளாடி போச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அதை வெளியில் எடுத்துக்கிட்டு தான் திருப்பி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் 2 சைட்லேயுமே வந்து பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ளே போயிருந்தால் கூட நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 சைட்லேயுமே வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி நல்லா ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக 2-3 தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த நைட்டிலே நம்ம ஃப்ரண்டில் மட்டும்தான் சுருக்கு வரும். 2 ஷோல்டர் சைட்லேயுமே வந்து ப்ளைனாக தான் இருக்கும். எந்த சுருக்குமே வராது. உங்களுக்கு அதுலேயும் நீங்கள் வந்து சுருக்கு வேணும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் இப்போ இதில் வந்து ஷோல்டர் 2மே வந்து ப்ளைனாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு பிறகு நெக்கோட வித்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட வித்து வந்து பேக் சைடில் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து 6 இன்ச் வரும். ஸோ இதில் வந்து சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து போயிடும் உள்ளாடி. இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ அந்த மாதிரி போக பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து நமக்கு வரணும். ஸோ அப்போது இந்த ஃப்ரில்லோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் வந்து நமக்கு அந்த சுருக்கு வந்து வரணும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வித்தோட சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுருக்கை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தால இந்த சைடில் இருக்கக்கூடிய பின்னை எடுத்துட்டு அந்த எலாஸ்டிக்கையும் கிளாத்தோடு சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எலாஸ்டிக் ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ எலாஸ்டிக் வந்து நம்ம சென்டரில் மட்டும்தான் வந்து நம்ம இதில் வந்து சுருக்கு வச்சுருக்குறோம். 2 சைடுமே வந்து நம்ம ப்ளைனாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சென்டரில் வந்து அதாவது அந்த ஷோல்டர் பக்கத்தில் இந்த லைன்லையும் ஒரு தையல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு தையல் நீங்கள் வந்து போடணும். 2 சைட்லேயுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா இந்த சுருக்கு வந்து மூவ் ஆகாது, அதே பிளேஸ்லேயே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷோல்டரோடு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்புக்கு லைன் கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் போட்டுட்டு இதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் உள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. அந்த நெக்கோட வித்து வந்து உங்களுக்கு அதே அளவுலே கிடைக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து தையல் போடும்போது நம்ம அந்த ஸ்ட்ரிப்புக்கு கீழே எந்த சுருக்குமே இல்லாமல் அந்த சுருக்கு அவ்வளோத்தையுமே வந்து நெக்கோட வித்தில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஸோ எடுத்து விட்டுட்டு அது வந்து ப்ளெயினாக இருக்கிறது மாதிரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நான் இந்த சைடும் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு பிறகு இப்போ இதுக்கு மேலே வந்து 2 டாப் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி ஓரத்துலேயும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு இப்போது சென்டர்லேயும் இதே மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு நெக்கில் வந்து பதிஞ்சாலும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 2 தையல் கூட நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதே மாதிரி சென்டர்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம சென்டர்லேயும் வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கு பிறகு இப்போது இந்த ஸ்ட்ரிப்போட மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம். ஸோ வந்து நமக்கு தேவையான லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் வந்து நமக்கு தேவையான நெக்கோட லென்த்து. அந்த அளவில் இந்த ஷோல்டர் ஸ்ட்ரிப் வந்து நமக்கு இருந்தாலே போதும். இப்போ நான் இதை வந்து மெஷர் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அந்த எலாஸ்டிக்கு மேலே வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ இதில் இருந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து அந்த லென்த்து வேணுமோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து 5 இன்ச் போதும் அப்படின்னால நான் வந்து 5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு நெக்கோட லென்த் வந்து 5 இன்ச்சுனால நான் 5 இன்ச்சில் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ இப்போ 5 இன்ச்சு சைஸில் தான் வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தால் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே வந்து ரைட் சைடு ப்ளேஸ் ஆகுறது மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் வந்து ஃப்ரண்டில் வர்றது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கிறனோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச்சிங் வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒன் சைடு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இனி ஒரு சைட்லேயும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 சைடும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கு பிறகு இப்போ இந்த எண்டை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கார்னரை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 சைட்லேயுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம லைனிங்கை திருப்பி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது அந்த எண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவில் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மெத்தட் வந்து நீங்கள் நெக் வந்து ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம வந்து இந்த லைனிங்கில் ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த ஓரத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெம்மிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட ஹெம்மிங் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க தையல் பேக் சைடில் வந்து அந்த அளவில் தெரியாது. பட் இந்த தையல் வந்து ஃப்ரண்டில் வந்து தெரியும் நம்ம போட்டிருக்கிறது மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெம்மிங்கே வந்து பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து அதை இப்போ பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து சென்டரில் ஒரு நாச் பண்ணியிருப்போம். அந்த நாச்சு ப்ளஸ் வந்து பாடி பார்ட்டில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த ரெண்டுமே வந்து சேமாக வர்றது மாதிரி வச்சுடுங்க. ஸோ அதேமாதிரி ரெண்டுமே வந்து ரைட் சைடு இருக்கிறது மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுக்கணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தே உங்களுக்கு தையல் போடுறதுக்கு ஈஸியாக வரும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் இருந்து கூட நம்ம தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சென்டரில் இருந்து தான் தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சென்டரில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது பாடி பார்ட்டை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி வந்து லைட்டாக இழுக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தான் நம்ம லைட்டாக மூவ் பண்ணி தையல் போடணும். ஸோ ஒரே அடியில் வந்து தையல் போட்டு எடுக்காதீங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தால இனி ஒரு சைடில் நம்ம தையல் போடலை. ஸோ இது முடித்ததுக்கு பிறகு இப்போ வந்து நைட்டியை வந்து இந்த மாதிரி திருப்பிடுங்க. ஸோ திருப்பிட்டு அதுக்கு பிறகு இனி ஒரு ஹாஃபையும் நம்ம ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஸ்லீவ்லேயும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரே ஒரு தையல் தான் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தால இனியும் ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று கூட நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து லெஸில் பிரிஞ்சு வராது. ஸோ தையலும் வந்து போடுறது வந்து சின்ன தையலாக வந்து போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடு ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இப்போ சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு வந்து தையல் போட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி இனி ஒரு சைட்லேயும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைட்லேயுமே வந்து ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ பாட்டத்தை டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தையல் போட்டு எடுக்கணும். நீங்கள் கீழே ஃபோல்டு பண்ணி தையல் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஹைட்டுமே வந்து சேமாக இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிங்க. சில நேரங்களில் வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்டில் வந்து எலாஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரிப் ஆட் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அந்த லென்த் வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து பாட்டத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெவல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே மடித்து தையல் போட்டு எடுத்துடுங்க. எனக்கு வந்து இந்த நைட்டியோட லென்த்து கரெக்டாக இருக்கிறதுனாலக்கு நான் இப்போ இதில் டபுள் ஃபோல்டு பண்ணி பாட்டம் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். ஃப்ரண்ட் எலாஸ்டிக் நைட்டி இந்த மெத்தடில் நீங்களும் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் நெக்கில் சென்டரில் வந்து ஏதாவது பட்டன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டன் கூட வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு பவு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோப் ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 2ஆக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சென்டராக மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு இதை இதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பட்டன் வச்சிட்டிங்கன்னா இனியும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம வந்து வச்சுருக்கிற இந்த டிசைன் வந்து நமக்கு தெரியும்.
ஸோ நீங்கள் நைட்டி வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் நைட்டிக்கு மேட்சிங்கான ஹேர் பேண்டை கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நைட்டியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது, எல்லா கிளாத்துமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நைட்டியோட ஃபைனல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.